அக்கரைப்பற்று பிரதேச செயலக பிரிவில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நுரைச்சோலை வீட்டு திட்டம் இதுவரை மக்களிடம் கையளிக்கப்படவில்லை. இதேவேளை நுரைச்சோலை வீட்டு திட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சில வீடுகளில் பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். அக்கரைப்பற்று பிரதேச செயலக பிரிவில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அமைக்கப்பட்ட வீட்டு திட்டமே இது. சவுதி அரேபிய அரசாங்கத்தின் 552 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சினால் இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. 2006ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த வீட்டு திட்டத்தின் பணிகள் 2010ஆம் ஆண்டு நிறைவு பெற்ற நிலையில் இதுவரை உரியவர்களுக்கு இந்த வீடுகள் வழங்கப்படவில்லை. பல மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த வீட்டு திட்டம் எந்தவித பயன்பாடுமின்றி பாழடைந்து காணப்படுகின்றது. இதுவரைக்கும் எங்களுக்கு இந்த சுனாமில இந்த வீடு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. நாங்க இந்த 10 வருஷமா பண்ணாத போராட்டமும் இல்லை. எல்லாம் செஞ்சு எங்களுக்கு இந்த வீடு இதுவரைக்கும் கிடைக்கல. இப்ப வந்திருக்கிற புது அரசாங்கம் சரி இந்த வீட்டை எங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா. நாங்க முடிஞ்ச கஷ்டத்துல இருக்கோம். மக்கள் ஒத்தி வீட்டுல இருக்கோம். ஒரு மாதத்துக்கு இங்க இருந்து அடுத்த வீடு பால் வீடு தொடரணும். நாங்க பால் வீடு வெளிச்சாக்கி எங்களால் ஏலா. எங்களுக்கு நிரந்தரமான வீடு எதுவும் இல்லை. எங்களுக்கு சுமார் 40 ஏக்கர் காணியில் 500 வீடுகளை கொண்டமைந்ததாக இந்த வீட்டு திட்டம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த வீட்டு திட்டத்தினுள் பாடசாலைகள், வைத்தியசாலை, சந்தை தொகுதி, மண்டபம், விளையாட்டு மைதானம் மற்றும் பஸ் தரிப்பிடம் ஆகியனவும் அமைய பெற்றுள்ளன. நாங்க இப்படியே கிடந்து சீரழிகிறோம். இன்றைக்கு மொத்தி விட்டு வழியதான் எங்களோட மக்களை வச்சுக்கி நாங்க சீரழிகிறோம். எங்களுக்கு இருக்க இடமில்லை. அவியர பால் வீடு வலிச்சாக்கி வியர பால் குதினி வலிச்சாக்கி நாங்க இன்றைக்கு ஜீவிக்கோம். எங்களுக்கு இருக்க இடமில்லை. எங்களோட வீட்டை தந்தா மிச்சம் உதவியா இருக்கு. மிச்சம் சீரழிவிலையும் கஷ்டத்திலையும் தான் எங்களோட மக்களை வச்சுக்கி வாழ்றோம். எங்களோட வீட்டை தந்தா மிச்சம் நண்டி நலவும் மாறி இவ்வளவு காலத்துக்கு நாங்க வீட்டு கூட ஒத்தி வழியா குந்தி திட்டோம். எங்களுக்கு இன்னும் ஒரு முடிவாதையும் இல்லை. இந்த வீட்டு திட்ட பிரச்சினை தொடர்பில் 2009ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது தனி இனம் ஒன்றுக்கு வீடுகள் வழங்கப்படக்கூடாது எனவும் அனைத்து இனத்தவரையும் உள்ளடக்கி நீதியாக பகிர்ந்தளிக்குமாறும் அப்போதைய நீதியரசர் சரத்தன் சில்வா தீர்ப்பு வழங்கியிருந்தார். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி பல வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் வீட்டு திட்டம் இன்றும் வெறிச்சோடி காணப்படுகின்றது. நுரைச்சோலை வீட்டு திட்டத்தை வழங்குமாறு கோரி பலமுறை மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்ததுடன் இந்த வீட்டு திட்ட பிரச்சினை தொடர்பில் இதற்கு முன்னரும் நியூஸ் ஃபர்ஸ்ட் சுட்டிக்காட்டியிருந்தது. இந்த வீட்டு திட்டத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க அதிகாரிகள் பின் நிற்பது அவர்கள் மீது சந்தேகத்தையே ஏற்படுத்துகின்றது.